வணக்கம். நேற்றைய தினம் தான் நான் சமூக பாதுகாப்பை பற்றி பேசியிருந்தேன். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். திருச்சியில் ஒரு 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. திருச்சி காந்தி மார்க்கெட் கிட்ட அந்த பொண்ணை அப்படியே ரோட்டில் போட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. நான் இதை எல்லாமே நியூஸில் பார்த்த விஷயம். இந்த நியூஸ் பார்க்காதவங்க தயவு செய்து போய் நியூஸ் பாருங்கள். நம்ம நாட்டில் டெய்லி ஒரு கேஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமையினால. நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அரசுக்கு பொறுப்பு உண்டு. ஆனா அதையும் தாண்டி ரொம்ப பொறுப்பு மக்களாகிய நம்ம கிட்ட இருக்கு. ஒரு குற்றம் நடந்தக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு, குற்றத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கலாம். ஒரு பெண் வெளியே போகும்பொழுது, ஒரு குழந்தைய வெளியே நீங்க தனியா இன்னொருத்தோட அனுப்பும் போது அனுப்பாதீங்க. இல்ல தனியா வெளியே போகும்போது அதை அனுப்பாதீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க கொண்டு போய் விடுங்க, இல்லையா விடாதீங்க. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற நாட்டு சூழலில் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காட்டுல கூட உள்ள ரைடெல்லாம் போகும்போது, ஃபாரஸ்ட்ல ரைடு போகும்போது போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே சிங்கம் புலிகள் நடமாடும் இடம், சிங்கங்கள் நடமாடும் இடம், விலங்குகள் நடமாடும் இடம், ஜாக்கிரதையாக இருக்கவும். அப்படி கூட நம்ம நாட்டுல போர்டு இல்லைங்க. ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம பக்கத்துல இருக்கிறது சிங்கமா, நரியா, புலியா அப்படின்னு. அவர்களுக்கு கிட்ட குழந்தைகள் தனியா மாட்டும் பொழுது என்ன நடக்குமோ, அந்த குழந்தை எவ்வளவு பட்டுச்சோ. ஒரு தாய் உள்ளமா எங்களுக்கு பதறுதுங்க இந்த விஷயத்த கேட்கும் போது. ஏன்னா எங்க குழந்தைங்களும் வெளியே விளையாடுறாங்க, வாசல்ல விளையாடுறாங்க. இப்படி வெளியே போன குழந்தைக்கு இது மாதிரி ஒன்று ஆணுச்சுன்னா அவங்க பெத்தவங்களோட மன நிலைமை எப்படி இருக்கும்? அந்த குழந்தையோட வலி, பெத்தவங்களோட மன வலி, அவர்களை சார்ந்தவர்களோட வலி. நான் எந்த கவர்மெண்ட்டையுமே இங்க குத்த சொல்ல விரும்பல. ஆனா டெய்லி ஒரு கேஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இது மாதிரி. அப்ப இதை தடுக்கணும்னா மக்களாகிய நம்ம நினைச்சா மட்டும்தான் குற்றங்கள்ல குறைக்க முடியும். தண்டனைகளையுமே ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை நம்ம கொடுக்குறோம். ஆனா தூக்கு தண்டனையோட வலி சில நிமிடங்கள்ல இருந்து 1 நிமிடம் வரைக்கும் தான். ஏற தாழ்வா பார்த்தா 1 நிமிஷம் வரைக்கும் தான் அவருக்கு அந்த வலி இருக்கும். ஆனா அந்த பெண்களோ அந்த குழந்தைகளோ அனுபவிச்ச அந்த வலியோட வேதனை எவ்வளவு மணி நேரம்? 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 5 மணி நேரமா? காலத்துக்குமே அவங்க பெற்றோர்களோட வலி இருக்கும். என் குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு அன்னைக்கு இறந்திருக்குன்ற அந்த வலி இருக்கும். அந்த வலிக்கெல்லாம் என்ன பதில்? எங்க தண்டனைகள் ஜாஸ்தியாகப்படுகிறதோ அங்கதான் குற்றங்கள் குறையப்படும். எல்லாருக்குமே நம்ம தூக்கு தண்டனை தான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட பெரிய தண்டனை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட தண்டனை ரொம்ப பெருசா இருக்கணுங்க இந்த பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு. இது நான் சமூக ஊடகங்கள்ல நான் பேசுறேன், நான் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன், இல்ல நான் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக நான் இதை பேச வரல. எங்க வீட்டிலையும் பொண்ணுங்க இருக்காங்க, எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்குங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அது எவ்வளவு பெரிய வலியை தரும்னு நாங்க அந்த மன நிலைமையில இருந்துதான் இப்ப யோசிச்சு பேசணும். தயவு செய்து அரசு இது மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அரசு ரொம்ப ரொம்ப தீர்க்கமான ஒரு தண்டனையை வழங்க வேண்டும். அப்ப அதை பார்த்து பயப்படுற ஒரு ஆள் திருப்பி இன்னொரு குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு அவருக்கு யோசிக்கணும். மக்களாகிய சமூகத்துக்கிட்டுமே நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து நீங்க இன்னொருத்தர் குழந்தைய பத்திரமா பார்க்க வேண்டாம், உங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. குழந்தைங்க வெளியே போகுது, சிரிக்குது, விளையாடுது, அந்த அங்கிள் கூப்பிடுறாரு, அந்த அங்கிள் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பி போகுது.
ஆனா அந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க டெய்லியும் காலையில ஏந்திரிச்சு இது நம்ம சாமி கும்பிடுறதை எப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். குழந்தைங்களுக்கு கை கழுவுறது எப்படின்னு சொல்லித்தரோம். நீட்டா சாப்பிடுறதுக்கு சொல்லித்தரோம். நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லித்தரோம். நெருப்புன்னா சுடுன்னு சொல்லித்தரோம். அதை எடுக்காத, அது நாய்கிட்ட போகாத, நாய் கடிக்கும்னு சொல்லித்தரோம். அப்போ நம்ம சொல்றது அந்த குழந்தைங்க கேக்குதுங்க, அதெல்லாம் செய்யாது குழந்தைங்க. அப்ப நம்ம டெய்லி காலையில அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாடமா எடுக்கணும். முன்ன பின்ன தெரியாதவர்களிடம் போகாதீங்க. நமக்கே தெரிஞ்சவங்க உங்களை கூப்பிட்டா கூட அம்மா அப்பா சொல்லாம நீங்க போகாதீங்க. யாராவது ஏதாவது சாப்பிட உங்களுக்கு தெரிஞ்சவங்களே சாப்பிட வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படின்ற விஷயத்த நம்ம 1 நாள் 2 நாள் சொல்லிட்டு விடக்கூடாதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு டெய்லியுமே நம்ம இந்த விஷயத்த ஒரு பாடமா நம்ம சொல்லித்தரணும். காலையில ஏஞ்சி தயவு செய்து இதை செய்யுங்க. குழந்தைகளை நாம் காப்போம். நன்றி, வணக்கம்.